வணக்கம். நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பவும் உங்க கூடவே இருப்போம், உறுதுணையா இருப்போம். அது எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தினாலும் சரி, செலுத்தாவிட்டாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் வந்து குரல் கொடுப்பது, முதலில் களத்தில் இருப்பது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சி உறவுகளும் தான். மக்கள் அதை புரிஞ்சிருப்பீங்க. இந்த முறையும் யாருக்கு வாக்கு செலுத்துறீங்களோ அவங்க வாயே திறக்கல. ஆனா நாம் தமிழர் கட்சி உறவுகளும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் சொல்றாங்க. அண்ணன் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்காரு, என் பெண் பிள்ளையை தொட்ட அப்படின்னா உன்னை முதல் கொண்டு புதைச்சிட்டுதான் அந்த குழந்தைய நான் வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து நீங்க அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா தொடர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் இப்ப வந்து தாவேக ஆட்சியிலும் தொடர்ந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பே கிடையாது. அது சின்ன 2 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 80 வயசு பாட்டியா இருந்தாலும் சரி. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாராயமும் போதைப் பொருட்களும் தான். அதை ஒழிக்காதவரை பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு தமிழ்நாட்டில் உறுதி செய்யப்பட முடியாது. முதல்வர் வந்து இதை கருத்துல எடுத்துக்கோங்க. முதல் நீங்க எல்லா மதுபான கடைகளையும் மூடுங்க, போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிங்க, சட்டங்களை கடுமையாக்குங்க, தண்டனை கடுமையா இருக்கணும். அவங்க 2 பேருக்கு நீங்க கொடுக்கிற தண்டனை வந்து நாளைக்கு இதை பார்த்துட்டு இன்னொருத்த வந்து ஒரு பெண் பிள்ளையத்தோட பயப்படணும். அந்த அளவுக்கு சட்டங்கள் கடுமையா இருக்கும். அதை நம்மளால பண்ண முடியும். ஆனா இந்த அரசு வந்து பண்றது கிடையாது. ஏன்னா எல்லாத்துலயும் அலட்சியம். தமிழக மக்கள் வந்து வாக்குக்காக மட்டும்தான் நம்மளை வச்சிருக்காங்க, நம்மளுடைய வாழ்க்கைக்காக இல்லைன்னு நாங்க பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். தொடர்ந்து பெண் பிள்ளைகளுக்கு இதுதான் களத்துல நடந்துட்டு இருக்கு. மக்கள் கொஞ்சம் விழிப்படைஞ்சுக்கோங்க.